4x4 மாயச்சதுரம் செய்கிறதுல ஏற்கனவே ஒரு முறை பார்த்துட்டோம். அது எப்படின்னா, இப்படி கிராஸில் இருக்கிற நம்பரை அப்படியே வச்சுட்டு மற்ற நம்பரெல்லாம் நேராக மாற்றி எழுதுறது. இதுதான் அந்த முறை. நம்ம ஏற்கனவே செஞ்சிட்டோம். இது 29×5 ரைட். இது ஒரு முறை. இதில் கணக்கீடு எதுவும் இல்லை. மேலே சின்ன நம்பர் இருக்குது, கீழே பெரிய நம்பர் இருக்குது. லெஃப்டில் சின்ன நம்பர் இருக்குது, ரைட்டில் பெரிய நம்பர் இருக்குது. இதில் 2 நம்பர் இங்கே மாற்றுறோம், இதில் 2 நம்பர் இந்த பக்கம் மாற்றுறோம், அவ்வளோதான். கணக்கீடுங்கிறது இதில் இல்லை. கணக்கீட்டு முறைப்படி எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கணக்கிடுறதுங்கிறதுனால முதல்ல எடுத்த உடனே நமக்கு என்ன வருதுன்னா, டோட்டல் எவ்வளோ வரணும், நமக்கு 4x4 எப்படி செய்கிறோன்னு பார்த்தோம். நம்ம எவ்வளோ வரும், 16x17/2. இது 1லேருந்து 16 வரைக்கும் கூடிய எல்லா நம்பரோட டோட்டல். இதில் 4 வரிசையாக பிரித்து எழுதுகிறோம். அப்போ ஒரு வரிசைக்கு இதில் 4ல் ஒரு பாகம்தான் வரும். இதுதான் நமக்கு வர வேண்டிய டோட்டல். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த 34 இந்த 34 தான் டோட்டல் வரணும் இல்லையா? இந்த 34 2ஆக உடச்சிடுறோம், 17. சரி, இந்த 17 மொத்தம் வர்ற மாதிரி, கூட்டுத்தொகை வர்ற மாதிரி இந்த நம்பர்களை பூரா ஜோடி ஜோடியாக பிரிக்கிறோம். எப்படி? 16 1, 15 2, 14 3. அவ்வளோதான். இப்போ 8 ஜோடி இருக்குது, 8 பேர். இப்போ இதில் எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோன்னா, ஒரு ஜோடி, இதுவும் சேர்ந்து ஒரு ஜோடி. இங்கே ஒரு, அதாவது உதாரணம் 16 இங்கே எழுதுனோம்னா இங்கே 1 எழுதுகிறோம். இது ஒரு ஜோடி, இது ஒரு பேர். இங்கே 16 எழுதுனா இங்கே 1 எழுதணும். அப்போது ஒரு ஜோடி, 2 ஜோடி, 3 4, இப்படி இந்த பேரை இதில் அப்படியே எழுதுகிறோம். இந்த பேர் கரெக்டாக மாறாமல் இது 2 இது 2 இது 2 இது 2ன்னுட்டு கரெக்டாக எழுதிட்டோன்னு சொன்னால் அந்த டோட்டல் நமக்கு வரும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பெரிய நம்பர்கள்லேருந்து ஆரம்பிப்போம். பெரிய நம்பர்கள் ஓரளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டடாக எல்லாம் ஒவ்வொரு வரிசைக்கு ஒவ்வொன்றா இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும். 16 இங்கே வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது 15,
14, 13. அதாவது இது இந்த லைனில் இது ஒன்று தான், இந்த இதுக்கு ஒன்று தான். இப்படி ஒரு லைனுக்கு ஒன்றா பெரிய நம்பரை போட்டுடுறோம். இப்போது இதனுடைய ஜோடியை எழுதணும். பேர் 16க்கு ஜோடி 1, இந்த இதுக்கு ஜோடின்னா இந்த இடத்துல வரணும் 1. 15க்கு பேர் இந்த இடத்துல எழுதுகிறோம். 14க்கு பேர் 3 இங்கே. 13க்கு பேர் 4. இந்த மாதிரி ஜோடி. இனி அடுத்த ஒரு 4 ஜோடியை இந்த இடத்துல எழுதணும். அதில் ஒரு நம்பர் எழுதுனாலே மற்ற எல்லா நம்பரும் அப்படியே நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். 1 எழுதுகிறப்ப இந்த 12 எடுக்கிறோம். 12 இந்த இடத்துல எழுதுவோம். ரேண்டமாக தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சில நேரம் கூட்டும்போது 34க்கு மேலே போகலாம். அப்போ அதை எடுத்துகிட்டு வேறு இடத்துல எழுதி பார்க்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு இடத்துல எழுதுனா எல்லா நம்பருமே நமக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆகிருது. எப்படி 4, 3, 7, 8. அப்போ இங்கே என்ன வரணும்? 1, 3, 4, 7. 7னா 14னா 7 வரணும். சரி, ஆயிடுச்சா? 34 ஆயிடுச்சா? அதே மாதிரி இந்த பக்கத்தில் 20, 24, 10 போட்டோம்னா 34 ஆகிடும். இப்போ இந்த லைன் பாருங்கள், 3 இருக்குது, 1 தான் மிச்சம் இருக்குது. 16, 18, 7, 16, 18, 7, 25. அப்புறம் எவ்வளோ ஒரு 34 வரணுன்னா என்ன போடணும்? 9. இந்த லைன் பாருங்கள், இதில் ஒரே நம்பர் தான் எழுதணும். 9, 3, 12, 24. 9, 3, 12, 26, 8. அப்புறம் இந்த லைன் பாருங்கள், 14, 19, 29, 5. அது இங்கிட்டு 8, 2, 10, 23, 11, 34 ஆச்சு. 9, 4, 13, 28, 6, 34. இப்போ இந்த இது முடிஞ்சு போச்சு. அதாவது கணக்கீடு முறைப்படி 4க்கு 4 மாயச்சதுரம் செஞ்சிட்டோம். 7, 4, 11, 13, 14, 24, 34, 10, 23, 27, 34. 9, 7, 16, 18, 6, 24, 34. 10, 18, 23, 33, 34. நீ எந்த இதில் பார்த்தாலும் இந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி நிறைய நம்ம செய்யலாம். அதாவது வேறு ஒன்றும் இல்லை. இந்த 16, 15, 14 இந்த முதல்ல நம்பர் எடுத்தோம் இல்லையா, இதை 15 இந்த இடத்துலையும் 14 இங்கே எடுத்துனோன்னு சொன்னால் டோட்டலாக மறுபடியும் மாறி போயிடும். வேறு ஒரு மாயச்சதுரம் கிடைக்கும். இப்படியே இந்த 16 இங்கே எழுதுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல எழுதலாம். ஒரு 4 நம்பர் எழுதலாம். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா சுமார் 800க்கு மேலே இந்த மாயச்சதுரங்கள் இது மாதிரி நம்மளால் செய்ய முடியும்.
5 6 14 34 8. இந்த இடத்துல 16 ஆரம்பித்ததுக்கு பதிலாக 13. அப்போ இங்கே 4 வரணும். இது 14, அடுத்தது 15, 16. 16க்கு பேர் 15க்கு பேர் 2, 14க்கு பேர் 3, 13 4. அப்புறம் அடுத்து ஒரு நம்பர் ஆரம்பிக்கிறோம். அந்த பழைய 6 இங்கே ஆரம்பித்தோம்னா 10 23 11 8 9 26 34 10 7 13 7 9 12ன்னா 12. 12க்கு ஜோடி 5. இன்னொரு மாயச்சந்திரம். இதில் நம்பரெல்லாம் மாறி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி 14 இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கும் 1 வரும். இப்படியே 800க்கும் அதிகமான மாயச்சதுரங்கள் 4x4க்கு செய்ய முடியும். வாழ்க வளமுடன். நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்கிறதுனா சொல்லுங்கள்.